யூசுவலாகவே வந்து நம்ம புக் ஃபேர் போனோம் அப்படின்னா ஒரு சில பப்ளிகேஷனை போய் பார்ப்போம், அவங்க கிட்ட வந்து புக்ஸ் வாங்கிடுவோம். இந்த தடவை ஈரோடு புக் ஃபேருக்கு வந்து 142 பப்ளிஷர்ஸ் வந்து வர்றாங்க, 220+ ஸ்டால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு 5 யூனிக்கான ஒரு புக்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. ஈரோடு புக் ஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 31 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 12 நாள் வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வீரப்பஞ்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, நம்ம ஆட்டோவில் கூட போய்க்கலாம். ஸோ ஒரு 5 புத்தகம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அன்னம் பப்ளிகேஷனு. இந்த பப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிகேஷனு. இவங்கக்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புக் அப்படின்னா கோதானம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எழுதினவங்க வந்து பிரேம்சந்த் அவர்கள். தமிழில் வந்து சரஸ்வதி ராம்நாத் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்தது. அந்த புத்தகத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புக் வந்து மிகச்சிறந்த முதல் 10 இந்திய நாவல்களில் வந்து முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அந்த புக் கவரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 528 பேஜஸ். ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ். இது வந்து என்னென்னா பிரேம்சந்த் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர் வந்து இந்திய இலக்கியத்திலேயே வந்து முற்போக்கு சிந்தனை எழுத்தாளர்களில் முதன்மையான ஒருவர்களில் அவருமே ஒருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வந்து ஒரு நாவல் தான், டிரான்ஸ்லேஷன் புக்கு, ரொம்ப பெரிய புக்கு தான். இது வந்து ஒரு 500+ பேஜஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் வாசிக்கலை. நீங்கள் வந்து நாவல் வந்து ஒரு நல்ல நாவல் வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணலாம். செகண்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து தெரிந்தெடுத்த பாரதிதாசன் கவிதைகள். இது வந்து ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 452 பேஜஸ். ப்ரைஸ் வந்து 180 ருபீஸு. இது வந்து சாகித்ய அகாடமி வெளியிட்டது. இவர் வந்து ஈரோடு தமிழன்பன் வந்து அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் 50 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. கவிதை புத்தகமே 30+ வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து நிறைய விருது வாங்கியிருக்கிறாரு. சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு, பாரதிதாசன் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. இவருடைய கவிதைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது, வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற ஒரு நூலுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு புக் வந்து வாசிக்கணும் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய புத்தகம் வாசிக்கலாம். ஏன்னா ஈரோடு புக் ஃபேர் அப்படிங்கும்போது அவர்களுடைய அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான ரைட்டர்ஸோட புக்குமே வந்து ஈரோடு சார்ந்த அந்த பகுதியோ மக்கள் எழுதின புத்தகங்கள், அந்த ரைட்டர்ஸ் எழுதின புக்குமே வந்து வாசிக்கணும் இல்லையா, அந்த பகுதியில் நம்ம வசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய புத்தகம் வந்து இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து இவருடைய புத்தகம் நானுமே வாங்கி வாசிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன், ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய புத்தகம். ஸோ நான் தேர்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சீர்வாசக வட்டம்ல மஞ்சள் வெயில் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புக் தான் வீடியோவில் ஃபுல்லாக கவராக தான் தெரில. இது வந்து யூமா வாசுகி அவர்கள் எழுதினது. இது வந்து நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினேன். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 160 பேஜஸ். ப்ரைஸ் வந்து 200 ருபீஸு. இது வந்து அவங்க பரிசு பதிப்பாக வந்து கொண்டு வந்தாங்க, இப்போ தான் வந்து வந்திருக்கு. இந்த புக் வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே வந்து நிறையா முன் வெளியீட்டு திட்டத்தில் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் 1 மாதம் ஆகும் நினைக்கிறேன் கையில் வந்து சேர்கிறதுக்கு. ஸோ புக் ஃபேரில் கிடைக்கும் கண்டிப்பாக. சீர் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து என்றென்றும் தாரா, கமலாதாஸ் அவர்கள் எழுதின புத்தகம். தமிழில் வந்து நிர்மலை அவர்கள். இது வந்து வம்சி பதிப்பகம். ஏன்னா வம்சி வந்து இந்த ஈரோடு புக் ஃபேரில் ஸ்டால் போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வம்சியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு வரல. அதே மாதிரி அன்னம் பப்ளிகேஷனுமே கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வரல. ஸோ அவங்கக்கிட்ட புக் வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அவங்க இங்கே வரும்போது. அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட அவங்களுடைய புக் வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தமிழில் வந்து நிர்மலை அவர்கள் மொழிபெயர்த்தது, மலையாளம்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக் தான். இது வந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கமலாதாஸோட
புக்ஸ் எல்லாமே நான் வந்து என் கதை, என்றென்றும் தாரா, பரவியின் வாசனை எல்லாம் வாசிச்சிருந்திருக்கேன். என்றென்றும் தாராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம என் கதையில் வாசித்த அந்த அந்த அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன், அந்த காதலாக இருக்கட்டும், முதல் முத்தமாக இருக்கட்டும், டாக்டர்ஸை பற்றி, அந்த உடல்நிலை, அந்த ஹஸ்பண்ட், அங்கங்கே வந்து அவங்களோட ஷார்ட் ஸ்டோரீஸ்லேயுமே அந்த பர்சனல் டச் வந்து ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நல்ல புக்கு. ஸோ வம்சி பதிப்பகம் வர்றாங்க, நீங்கள் வந்து என்றென்றும் தாரா வாங்குறனா வாங்கிக்கலாம். தென் 5th புக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வாசகசாலை அவங்க வர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சுடுமண் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 216 பேஜஸ். ப்ரைஸ் வந்து 270 ருபீஸ். நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லா ஸ்டால்லையும் வாங்கிக்கலாம். இவங்க வந்து ராஜலக்ஷ்மி அவர்கள். இது சுடுமண் சிலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம சுடுமண் சிலைகள் வந்து 50-100 வருஷம்தான் பழமையானதுன்னு நினைக்கிறோம். ஆனால் 300 வருஷத்துக்கு மேலே யானது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், நிறையா அவங்க ஒரு சுடுமண் சிலை செய்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அதை பற்றி எல்லாமே வந்து அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் மனசை வந்து உருக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டார்டிங் பேஜஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் சேடாகவே ரொம்ப மனசை உருக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு புக் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுடுமனை வந்து சூஸ் பண்ணலாம். கோதானம் வந்து அன்னம் பப்ளிகேஷன். தென் சீர்வாசக வட்டம்ல நான் சொன்ன புக் வந்து மஞ்சள் வெயில். தெரிந்தெடுத்த பாரதிதாசன் கவிதைகள் வந்து சாகித்ய அகாடமி. என்றென்றும் தாரா வந்து வம்சி பதிப்பகம். வாசகசாலையில் வந்து சுடுமண் புக். இந்த 5 புத்தகம் வந்து நான் ஸ்பெஷலாக ஈரோடு புக் ஃபேருக்காக நீங்கள் யூனிக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஈரோடு ரிலேட்டடான ஒரு சில வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.